நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. ஆமா, மகிமைப்படுவதாக. எடுத்து வாசிப்போம் எபேசியர் 6ஆம் அதிகாரம், அதுல 9ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். எஜமான்களை அப்படியே நீங்களும் வேலைக்காரர்களுக்கு செய்ய வேண்டியவர்களை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடுஞ்சொல்லை விட்டு விடுங்கள். இப்ப இந்த இடத்துல சொல்ற ஆண்டவர் நம்மளுக்கு பேசுறதா காரியம் கடும் சொல் அப்படின்னு சொல். என்னது? கடுமையான சொல். எப்ப பார்த்தாலும் லவ் லவ் லவ்னு கடிச்சுக்கிட்டே இருக்காது. காலைல எழுந்திரிச்சு ஆரம்பிச்சா, கிச்சனுக்கு உள்ள ஆரம்பிச்சா, சாயங்காலம் தூங்குற வரைக்கும் என்ன பண்ணுது? வல்லு 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 வல்லுன்னு விழுகிறது. ஆமா, கடிச்சுக்கிட்டே இருக்குது. ஆமா, பிள்ளைகளை கடிக்கிறது, கணவனை கடிக்கிறது, மனைவியை கடிக்கிறது, வேலை செய்த அவங்களை கடிக்கிறதுனா இப்ப போய் கடிக்கிறது இல்ல, பேசுற வார்த்தை அவங்களை கடிக்கிற மாதிரி. கடும் சொற்களை, கடுமையான சொற்களை. வேலை செய்யற இடத்துல எகிப்து என்ன பண்ணாங்க? அந்த இஸ்ரேல் என்ன பண்ணாங்க? கடுமையா வேலை வாங்குறான். பைபிள் போட்டு கடுமையா வேலை வாங்குறான். அதை செய் செங்கலை திட்டுவாங்க. நம்ம கடுமையா பெருமூச்சு விட்டு என்ன பண்றாங்க? ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறாங்க. அந்த கடும் சொல்லில இருந்து கர்த்தர்களை விடுதலை ஆக்குறார். நிச்சயமாக நீங்கள் அப்படி கடும் சொல்ல மாட்டிக்கிட்டு இருக்கீங்களா? இல்ல ஒருவேளை நீங்க கடும் சொல்ல பேசிக்கிட்டு இருக்கீங்களா? அதை விட்டுருங்க. ஒருவேளை கடும் சொல்ல பேசுறது அதை விட்டுருங்க. இன்றைக்கு கடும் சொல்லை விட்டு விடும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதத்தை, நம்முடைய எஜமான் எங்க இருக்கிறாரா? பரலோகத்தில் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். அந்த எஜமான் தான் நம்மளுக்கு குருவா இருக்கிறார். சில பேர் சொல்லுவாங்க, எங்க அவர் தான் குரு, இவர் தான் குரு. நமக்கு குரு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம குருவா இருக்கிறார். அப்ப அவர் தான் என்ன பண்ணும்? நம்ம குருவா இருக்கிறார். அப்ப அவர் எஜமான் சொல்றதாக நம்ம கீழ்ப்படியும் பொழுது நாம் நன்மைகளையே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். கடுமையான சொற்கள், கடுமையான கடும் சொற்கள், அந்த கடுமையான சொல் அப்படி. அந்த கடுமையான சொற்கள் கேட்க முடியாது. ஏன்டா வீடு சண்டைக்காரி வீட்டில் ஒரு வீட்டில் ஒரு மூலையில போய் எங்கேயோ ஒரு மூலையில இருக்குது நல்லது, அப்படி ஒரு மூலையில போய் உட்காந்துக்கலாமா? அப்ப கடுமையான சொற்கள் தான் வீட்டுல இருக்க முடியாது. வேலை சில இடத்துல இருக்க முடியாது. சில இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க வேலைக்கு ஆள் வச்சிருப்பாங்க, வேலைக்கு ஆளே தங்க மாட்டாங்க, எல்லாம் ஓடி போவாங்க. என்னன்னு பார்த்தா அந்த ஓனர் போட்டு என்ன பண்ண பட்டு கடிச்சிட்டே இருப்பார். அவன் குடும்பத்தில் முடிச்சு. அப்ப நம்ம கடும் சொல்லை விடும் பொழுது என்ன பண்றாங்க? பரவாயில்ல, நல்ல ஓனர், நல்ல ஒரு எஜமானன், சோதரன், நல்ல ஒரு எங்க கணவர், நல்ல என் மனைவி, நல்ல என் பிள்ளைங்க. சில பேர் பிள்ளைங்களும் என்ன பண்றது? கடும் சொல்லுக்களை சொல்றது. அந்த சொல்லை நம்ம என்ன பண்ணணும்? கவனமாக என்ன பண்ணணும்? பேசணும். கர்த்தருக்கு சோதனை. நம்ம பேசுற ஒரு வார்த்தையும் விதையாக இருக்கிறது. கர்த்தருக்கு சோத்திரம். கடுமையான சொற்கள் பேசினா உங்களுக்கு கடுமையான சொல் தான் வரும். இப்ப நம்ம நல்ல வார்த்தையை எதிர்பார்க்கிறோம். நம்ம பேச என்ன பண்றோம்? கடுமையான சொற்களை பேசுறோம். அப்ப கடுமையான பேச என்ன பண்ணும்? நம்ம சொல்லு வந்து ரொம்ப முக்கியமானது. கடும் சொல் விட்டு விடுங்கள். அதை விட்டுட்டு மறுபடியும் என்ன பண்ணாங்க? இன்னைக்கு திருமணம் எடுத்துட்டு மறுபடியும் கடும் சொல்ல என்ன பண்ண? இன்னைக்கு மறந்து இன்னைக்கு பேசிட்டேன், மறுபடியும் அதே வார்த்தை என்ன பண்ணாதீங்க? பேசிட்டு உங்க வாழ்க்கை அதனால ப்ரெஷர், பிபி தேவையில்லாத என்ன பண்ணி ஏத்திக்கிட்டு உங்க மனசையும் வேறப்படுத்தி உங்க சரீரத்தையும் காயப்படுத்திட்டு இருக்கிறவரும் காயப்படுத்திட்டு எதுக்கு? ஆண்டவர் சமூகத்துல சமாதானமா இருங்க. உங்க இருதயம் கலங்காத இருப்பதா தேவனிடத்துல விசுவாசமா இருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடும் சொல்லை விட்டு விடுங்கள். கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவர் இயேசு என்ன பேசணுமோ அதை ஆண்டவரே வாய்க்கு என்ன பண்ணுங்க? காவல் வைங்கன்னு கேளுங்க. எல்லா காவலோடும் இருதயத்தை, அப்ப இருதயத்திலிருந்து நம்ம வாய் பேசும். இதயத்தை நம்பணும். வாய் பேச நான் பேசாம இருக்கலாம் பொழுது அப்படின்னு சொல்லணும். அப்படி இருக்கக்கூடாது. அவன் பேசும் பொழுது சோதரம். ஏன்னா உதடுகளை கர்த்தருடைய வார்த்தை நம்ம வச்சிருக்காரு. நம்ம என்ன பேசணும் என்பதை பரிசுத்த ஆவியான என்ன பண்ண நமக்கு வாயில வச்சிருப்பார். நம்ம கேட்கணும். ஆண்டவரே, இதனால நான் எப்படிப்பா எங்கே போறேன்னு, என்னப்பா செய்யணும், என் குடும்பத்தை எப்படிப்பா நடத்தணும், அந்த வேலை ஸ்தலத்தை எப்படிப்பா போகணும், யார்கிட்ட என்ன பேசணும், அதேகிட்ட என்ன பேசணும், நான் படிக்கிற பாடத்துல என்ன செய்யணும்னு சொல்லி நம்ம கேட்கும் பொழுது நமக்கு தேவையானதை தேவன் தர அவர் போதுமான இருக்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன். உண்மையில் என் கண்ணை வைத்து ஆலோசனை கொடுக்கிற கர்த்தரை பார்ப்போம். கடுஞ்சொலை விட்டு விடுவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, கடும் சொற்களை நாங்கள் விட்டுவிட
கடுமையான பேச்சை நாங்கள் விட்டுவிட, ஆண்டவரே புத்தீனமான பேச்சை விட்டுவிட எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஞானமாய் பேச எங்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தருடைய பலன் இந்த வாயை, இந்த நாவையும், இந்த கேட்டுக்கணும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த பிரசன்னத்தினாலே ஏசையா நாவை தொட்டது போல உடைய பிள்ளைகளின் நாவை தொடுவீராக. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே, ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.